நான் மக்களை ரெடியா ஃபைனலா நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ரெட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இந்த ஷோல இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. வெளியில வந்து இன்டர்வியூ கூட அவங்களால கொடுக்க முடியாது. எந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேச கூட முடியாது. அதாவது நம்ம நேத்தே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து இருக்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய இடத்துல இருந்து மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. ப்ரோ இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க சொல்லுங்க, வீடியோ எல்லாம் கரெக்டா சொல்லுங்க ப்ரோ, கரெக்டா அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்எக்ஸ்பெக்டட் தான். இன்னைக்கு மட்டும் விஜய் சேதுபதி சொம்போட தூக்கிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா அவரை போட்டு அடின்னு அடிச்சு வந்து கொளுத்தி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியில போறாங்க. அன்எக்ஸ்பெக்டடா ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா கிராண்ட் பினாலே ஃபைனலுக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு எவிக்ஷன் இருக்கதாகவும் சொல்லப்படுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது என்ன சொல்றது, இவங்க நீங்க அன்அபிஷியல் ஓட்டா இருக்கட்டும், அபிஷியல் ஓட் லிஸ்ட் கூட நான் அப்பப்போ சொல்லுவேன். அது பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5ல இருந்தாங்க. வினோத் வந்து போற போக்குல ஒரு வார்த்தையை சொன்னார் பாத்தீங்களா, அதாவது உன் வாழ்க்கையை அவ தாண்டா கெடுத்துட்டா, அதாவது நீ நல்லா இருந்ததா, அவ கூட சேர்ந்த பிறகு நீ இந்த நிலைமைக்கு வந்த காரணமே அவதான்டா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருப்பாரு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சப்போஸ் வார்னிங் விட்டு ஒரு ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நான் எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ரெட் கார்டுக்கு மேல வந்து என்ன பண்ண போறாங்க, எப்படி இவங்களை அவமானப்படுத்த போறாங்க. ரெட் கார்டுக்கு மேல ஒண்ணு இருக்கு, இவங்களுக்கு அவமானப்படுத்தணும், ஷோல வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். எல்லா ரோஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது. எனக்கு வந்து சுபிக்ஷா இதுக்கு மேல வெற்றியாளர் அப்படின்ற மாதிரிதான் தோணுது. சாண்ட்ராவும் இதுக்கு மேல வெற்றியாளர் அப்படின்ற மாதிரிதான் தோணுது. ரெண்டு பேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுமே வந்துட்டு இருக்கு. எனக்கு பொறுத்தளவு சாண்ட்ரா அண்ட் சுபிக்ஷா எவிக்ஷன் அப்படின்ற மாதிரியுமே ஒரு தகவல்கள்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு சாண்ட்ராவை கூட அடுத்த வாரம் கூட எவிக் பண்ணலாம், இந்த ஒரு வாரம் கூட வச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எதுக்காக வந்து இவங்க வந்து உடனே வந்து எவிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இதுக்கு நீங்க பாருங்களேன், இப்ப டாப் 5ல வந்து பாத்தீங்கன்னா வினோத், திவ்யா, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன், பார்வதி இருக்க, இது ரெண்டும் அவுட்டு. இப்ப பார்க்கும்போது இருக்காங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அண்ட் சபரிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன் அப்படின்னா, சபரியை பொறுத்தளவு சாண்ட்ரா கீழே விழுந்தோட எந்திரிச்சு போய் காப்பாத்தினா பாத்தீங்களா, அங்கதான் நான் வந்து பாராட்டியே ஆகணும். உண்மையிலே சபரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பியூர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாப்ல. அதனால அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா வந்து நான் பாக்குறேன். அதனால வந்து அவர் வந்து டாப் 5ல வந்து போறாரு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் யாரு அப்படின்னா, அரோரா, திவ்யா, வினோத், விக்ரம், சபரி, இவங்க 5 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5. எனக்கு நல்லா தெரிய போகுது வின்னர் வந்து வினோத்தோ இல்ல திவ்யா ஒருத்தவங்களோ. தேர்ட் வந்து என்னைய பொறுத்தளவு ஐ திங்க் அரோரா, அதுக்கப்புறமேட்டு சபரி, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா விக்ரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கதான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ்ட்டுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சு எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவிக் பண்ணிடுறாங்க. பேச விடல. அதாவது அவங்கள்ட்ட கேட்கறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. மூடிட்டு வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டு கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை கூட கண்டுக்காம கேம் தான் முக்கியம் அப்படின்ற பண்ணனால போய் கால்ல எல்லாம் கமருதீன் உழுவுறாரு. ஏன்னா கமருதீன்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா, எல்லா தப்பையும் பண்ணுவான், அப்புறம் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொலைவான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பா தான் இருந்துச்சு. ரெண்டு பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போறாங்க. ஆனா கமருதீனோட அக்கா வெளியில போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கமருதீனை கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு. அதே மாதிரி பிரஜனும் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. கமருதீன்கிட்ட பேசுவாங்க, எதுவும் பிரச்சனைகள் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் படி பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கு, 4 எவிக்ஷன். இது ரெட் கார்டு. சாண்ட்ரா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்மே வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.